ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2026 சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி மற்ற 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, அடுத்து ரேவதியில் இருக்கக்கூடிய சனி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாமா? பூராட நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு சனி சில பல பிரச்சனைகளை தான் கொடுக்க போகிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சனி வர்றார் ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டமஸ்தானத்தில் வர்ற சனி சுக்கிரனோட பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார். எல்லா வயசுக்காரங்களுக்கும் அவங்கவங்க வயசுக்கான பிரச்சனைகளை பெண்களால் கொடுப்பார். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஒரு வருட காலம் நீங்கள் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, பூராட நட்சத்திர பெண்களுக்கு திருமணம் நடந்தாலும் இந்த நேரத்தில் சில பல பிரச்சனைகளை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். மாமியார், நாத்தனார், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேறு சில பெண்களால் கட்டாயம் பிரச்சனைகள் வருங்கிறதுனால இந்த ஒரு வருட காலம் திருமணத்தை தள்ளி போட்டுட்டு அடுத்த வருஷம் பண்ணிக்கிறது நல்லது. ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமணம் செஞ்சு உங்களுக்கு வர்றதே ஒரு பெண் தான் மனைவியாக வரப்போகிறாங்க. இந்த நேரத்தில் வரக்கூடிய பெண் உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனையாகவே இருப்பாங்க. அதனால் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் செஞ்சுக்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் திருமண யோகம் இந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தானாகவே உங்களுக்கு தேடி வரும். வர்ற வரனை கவனமாக பார்த்து அந்த பையனோட அம்மா, அக்கா, இதர பெண்களால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆண்களும் வரப்போகிற பொண்ணோட லக்ன பாவம், 7ஆம் பாவம், அவங்களோட சுக்கிரன் செவ்வாய் நிலைகளையெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. காதல் திருமணமாக இப்போ வேண்டவே வேண்டாம். இந்த ஒரு வருட காலம் பேசாமல் இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே காதலர்னு அதே காதலியோட திருமணம் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் தான் 2வது திருமணம். நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்து தான் முதல் திருமணத்துலேருந்து வெளியே 2வது திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் நிற்கும்போது நீங்கள் இப்போ 2வது திருமணத்துக்கும் முயற்சி பண்ணுறது சரியாக வராது. நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி ஆகிடும். பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திருமணத்துக்கு மீறிய உறவு அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? அவங்க எல்லாரும் பேசாமல் இருந்துக்கோங்க. அந்த உறவெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே அதை இந்த ஒரு வருட காலம் தொடக்கூட மாட்டேன், அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை அப்படின்னா கட்டாயம் சனி உங்களோட எல்லா பிரச்சனையும் வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இவ்வளவு தான் கேவலம் நடக்கணுன்னே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருவார். அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத எந்த உறவு கூடயும் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசாதீங்க. பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. குழந்தை பிறப்பு இருக்குமா, குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த வருஷம் குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த குழந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கனால அந்த குழந்த பிறக்கிற வரைக்கும் நீங்கள் நிறைய சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த டெலிவரி டைமில் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு நிறையா செலவு அந்த குழந்தைங்கனால ஆகும். அதே போல் அந்த குழந்தைங்க வளர வளர உங்களுக்கு எப்போவுமே இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியே தான் அந்த குழந்தைங்க வளருமோ தவிர இந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது. அல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான காலகட்டம் இதுவாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். ஆனாலும் அந்த குழந்தை உங்கள் கையில் சேர்றக்குள்ளே உங்களுக்கு போதும்னு ஆகிடும். கவனமாக இருங்க. படிப்பு எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? படிப்பு கஷ்டம்தான். அதாவது அஷ்டம ஸ்தானாதிபதி சனி அவங்கள படிக்கவே விட மாட்டார். ஏதோ ஒரு இடைஞ்சல் படிப்புக்கு இருந்துகிட்டே இருக்கும். அல்லது படிக்கிறதுக்கான ஒரு இதே கொடுக்காம கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். அந்த எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி
பண்ணி வச்சுடுவார். அதனால் இவங்க படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த நார்மலாக ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போகிறவங்க எப்படியோ சமாளித்து டீச்சர்ஸ் மிரட்டி கிரட்டி எப்படியோ படிக்க வச்சுருவாங்க. அது கொஞ்சம் அழுது ரகலை பண்ணி வீட்டில் வந்து அம்மா அப்பா கூட பிரச்சனை பண்ணி அப்படி இப்படி படிச்சிருவாங்க. ஆனால் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கள, குரூப் 1 குரூப் 2 பேங்க் எக்ஸாம்ஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட எழுதுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லோரும் இந்த ஒரு வருஷ காலம் தள்ளி போட்டுறது தான் நல்லது. நீங்கள் எவ்வளோ தான் படித்து கஷ்டப்பட்டு எழுதினா கூட இந்த வருடம் உங்களுக்கு அது மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஏதாவது கேள்விக்கு பதில் மறந்துடுவீங்க, இல்லை அந்த நேரத்தில் நேரம் பத்தாமல் போய் ஏதாவது எழுதாமல் வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை தான் கொடுப்பாரு தவிர ஃப்ரீயாக எழுதிட்டு வர மாதிரி பண்ண மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப பிரச்சனைகள் இருக்குமா? கட்டாயம் இருக்கும். அஷ்டம ஸ்தானத்தில் சனி நிற்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருவார். அதுவும் யாரோட நட்சத்திரத்துக்குன்னா சுக்கிரனோட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பூராட நட்சத்திரம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாயை மட்டும் திறந்து பாருங்களேன், 10 பெண்கள் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் நல்லதே சொன்னால் கூட அதில் இருக்கிற கெட்ட விஷயத்தை யோசித்து நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரகலை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அம்மாவாகவே இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலதிகாரிகள் பெண்களாக இருந்தாலும் சரி, சொந்தத்தில் ஒரு குட்டி சொந்தம் இருக்கும், அந்த பொண்ணு உங்கள் மேலே பழியை போட்டு உங்கள் சொந்தத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுவும் பெண்களால் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்கும் பெண்களால் வரும், பெண்களுக்கும் ஆண்களால் வரும். ஆண்களுக்கு வர்றது கொஞ்சம் மோசமாக வரும். இவன் என்ன ஒரு மாதிரியா பார்த்தான், இந்த ஆள் என்னை வந்து என் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறான், அந்த மாதிரி உங்கள் ஒரு நன்மதிப்பையே கெடுக்கிற மாதிரி வரும். பெண்களுக்கு திருட்டு பட்டோம், நகையை காணோம், புடவையை காணோம், இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, அந்த பொம்பளை புறம் பேசிச்சு, என்னை பற்றி தப்பாக பேசிச்சு அப்படின்னெல்லாம் ஒரு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி தான் சனி வேலை செய்வார். அதனால் கவனமாக இருங்க, எந்த வித பிரச்சனைக்குள்ளேயும் போகவே போகாதீங்க. இது வந்து குடும்ப பிரச்சனைகளில் மட்டும்தானா? மனைவியாலையும் குழந்தைங்களாலையும் எனக்கு பிரச்சனை வராதானா? அவங்கக்கிட்டேயும் வரும். நீங்கள் சொல்கிறதையெல்லாம் அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. புரியுதுங்களா? கணவரும் குழந்தைங்களும் ஒரு மனைவி சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்பாங்க, மனைவியும் குழந்தைங்களும் கணவர் சொல்கிறத தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் இப்படி பேசிட்டீங்க, நான் அப்படி பேசிட்டீங்க, என்னப்பா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு வருமோ தவிர இந்த ஒரு வருட காலம் நீங்கள் நிம்மதியாக இருக்க சனி விடமாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். பூராட நட்சத்திரம் குழந்தைங்களாக இருக்கீங்க, அதுவும் பெண் குழந்தைங்களாக இருக்கீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் அடிக்கிறது, மிரட்டுறது, திட்டுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடைஞ்சல் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? படின்னு வாங்க, ஆனால் அவங்களே படிக்க விட மாட்டாங்க. அந்த படிக்கிற நேரத்தில் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு உங்களை மிரட்டிட்டு திட்டிட்டு கொஞ்சம் ஏதாவது இது கிடைச்சா ரொம்ப மோசமாக இருக்கவங்களுக்கு அடிக்கோட விழுகும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து அடி கிடைக்கும். சும்மா ரோட்டில் போகிறப்போ நாய் துரத்தும். அந்த சின்ன வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஒரு ரோட்டில் இருக்கிற வலிக்கு விட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் போய் காலில் அடிபட்டு எலும்பொடைஞ்சு கட்டு போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி இடைஞ்சல்களை மட்டுமே கொடுப்பார். அதனால் கவனமாக இருங்க இந்த ஒரு வருட காலம். வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னா, சொந்த நாட்டில் இருக்கிறவனே சனியால் படாத பாடு போகிறான். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் வெளிநாடு வேலை கேட்குறீங்க, வெளிநாடு போகலாமா அப்படின்னு. வெளிநாட்டில் போய் நிம்மதியாக இருக்காது. புரியுதுங்களா? இந்த ஒரு வருட காலம் கிளம்பி போகிறவங்களுக்கு, அங்கேயே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க முன்னாடி இருந்து அங்கேயே இருப்பாங்க, அதனால் பழகி போயிடும், வர்ற பிரச்சனைகளை சமாளிச்சிருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் முதல் முறையாக படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கும்போது நீங்கள் படாத படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு போகாமல் இருந்துக்கோங்க, அது நல்லது. கணவரோட திருமணம் பண்ணிட்டு போகிறவங்கள பற்றி ஒன்றுமே நான் சொல்லலை. அவங்க வந்து கணவர் கூட இருக்கனால எப்படியோ சமாளிச்சுப்பாங்க. ஆனால் தனியாக வேலைக்காக படிக்கிறதுக்காகவும் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக அங்கே இருந்துட்டு வரணும். இல்லைன்னா நடுவுலையே திரும்பி வர மாதிரி ஆகிடும், அல்லது உங்களுக்கு அங்கே ஏதாவது கெட்ட பேர் ஆகிற மாதிரி, ஜெயிலுக்கு கூட போகிற மாதிரி ஆயிடலாம். அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக சுக்கிரனோட சேர்றதுனால சனி
அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வெளிநாட்டுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஆஃபர் வந்தால் கூட போகலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். சனி வந்து ரேவதியை கடந்து அஸ்வினிக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட நீங்கள் போக ட்ரை பண்ணலாமோ தவிர இப்போ போனீங்கன்னா நிறைய சிரமப்படுற மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களை போட்டு படாத பாடுபடுத்தும், ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சனின்றதுனால இந்த முட்டிகள், கணுக்கால், கெண்டைக்கால் அந்த மாதிரி விஷயங்களில் தான் உங்களுக்கு பாதத்தில் எரிச்சல், பாதத்தில் கொடகொடப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளை கட்டாயம் கொடுப்பார். இதெல்லாம் சின்னது. கழிவுகள் வெளியேற்ற இடத்துல எல்லாமே கழிவு தான். வேர்வை வெளியேறது கழிவு தான். இந்த மலம் ஜலம் அந்த பிரச்சனைகளும் கழிவு வெளியேற்றம் தான். அந்த பாதைகளில் அடைப்புகள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறது, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எர்னியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். சனி எந்தெந்த இடத்துலலாம் வேலை செய்வாரோ அந்த இடத்தையெல்லாம் கெடுத்து வச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எல்லாருமே டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ரொம்ப சிரமப்படுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர ஆரோக்கியம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதாவது எப்போவுமே பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து நிறைய சளி, தும்மல் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறையா வரும். அதே போல் மூஞ்சியில் கரும்புள்ளிகள், பிம்பிள்ஸு அதெல்லாம் நிறையா வரும். அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 8ஆம் அதிபதியாக சனி வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துக்கும் வர்றதுனால அவர் ஏகப்பட்ட வண்டிகளுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுவார். 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எல்லாமே. அதுவும் நிறைய பணம் கொடுத்து வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, பெரிய பெரிய கார்கள், BMW, ஆடி, போஷே அந்த மாதிரி மிகப்பெரிய வண்டிகளுக்கு தான் இப்போது அடி நிறைய படும். சின்ன வண்டிகள் கூட தப்பிச்சுக்கும். பெரிய வண்டிகளுக்கு பெரிய சேதாரமாகும். அதுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு மரணம் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லைங்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஜாலியாக இருந்துட்டு ஏதாவது பெரிய பிரச்சனைகளை சிக்கிட்டு அவதிப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்து கட்டு போட்டுக்கிற மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆக தான் வழிவகை செஞ்சு விடுவார். தொழில் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 வருட காலம் உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுப்பீங்க. உங்கள் சுயஜாதகம் கெட்டு இருந்ததுன்னா அவ்வளோதான், சிக்கி சின்னாபின்னம் ஆக போகிறீங்க. வியாபாரத்துலேயும் அதே தான். அதே போல் வேலை வாய்ப்பு இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி கிடச்சிருந்தா தப்பிச்சிட்டிங்க. இல்லைன்னா இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பதவி உயர்வு கிடைக்கவே கிடைக்காது. பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். உங்கள் கூடையே வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு பெண்மணிக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த 1 வருஷ காலம் பதவி உயர்வுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. முதல்ல வேலையில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைங்க. எங்கே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நீங்கள் இந்த 1 வருட காலம் இருக்கிறது தான் நல்லதோ தவிர அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் நினச்சி கிளம்பிடாதீங்க. அப்புறம் இந்த 1 வருஷ காலம் நீங்கள் சும்மா வீட்டில் தான் இருக்க வேண்டியதாகிடும். கடன் வாங்கட்டுமா? தயவு செஞ்சு வாங்காதீங்க. பொருளாதாரமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது கடனை வாங்கிட்டு அந்த கடனுக்கு எப்படி வட்டி கட்டுறது? தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. எந்த கடனும் வேண்டாம். வீட்டு மேலே கடன் வேண்டாம், வண்டி வாகனங்கள் மேலே கடன் வேண்டாம். இப்போது ஒரு லாரி வச்சுருக்கீங்கன்னா முதலே அதுக்கு ஒரு கடன் வச்சுருப்பீங்க. அதுக்கு மேலே சரி கொஞ்சம் டாப்அப் பண்ணிக்கலாம் ஒரு அவசர தேவைக்காக அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அதை நீங்கள் பண்ணதே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிரும். அந்த லாரி சரியாக ஓடாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட்ட முடியாமல் திண்டாடி போயிடுவீங்க. கடன்கிற இதுக்கு இந்த வருஷம் நான் போகவே, இதுக்கெல்லாம் சுயஜாதகம் பார்க்க வேண்டாம். புரிஞ்சதுங்களா? சுயஜாதகம் எப்படி இருந்தாலும் இந்த வர்ற சனி ஒரு 5% தான் வேலை செய்வார் அப்படின்னாலும் அந்த 5%ம் கடனை உங்களை வாங்க வச்சு உங்களை படாத பாடுபடுத்திட்டு போயிடுவார். அதனால் கடன்கிறத மறந்துடுங்க. கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, கடன் வேண்டான்னு முடிவு பண்ணிவிடுங்க. அடிக்கடிலே பட்டுருச்சே, நாங்கள் என்ன பண்ணுறதுனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய தனியார் மருத்துவமனைக்கெல்லாம் போய் அவங்க கேட்குற அளவு லட்சக்கணக்கான பணமெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களை மிகப்பெரிய கடனாளி ஆக்கிரும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், ஆயுள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வயதானவர்கள், பூராட நட்சத்திரக்காரர்கள், வயதானவர்கள் அவங்க சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது பொது பலன்தான். அதனால் வயதானவர்களுக்கு அந்த சுகரெல்லாம் ஜாஸ்தியாகி காலில் பிரச்சனை, அதுவும் சனி இல்லைங்களா, அதனால் மோஸ்ட்லி காலில் விரலை எடுக்கணும், அந்த மாதிரி காலையே எடுக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதே போல் மரணம் அப்படின்ற விஷயம் ஈஸியாக பெண்களுக்கு சுக்கிரன், பூராடம் சுக்கிரனால் வயதான பெண்மணிகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதனால் அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ்.
வழக்குகள் என்னாகும்? ஒன்றுமே ஆகாது. பூராட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் யார் மேலேயாவது வழக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் பக்கமே நியாயம் இருந்தால் கூட அது உங்கள் பக்கம் இப்போதைக்கு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அதனால் அதை அப்படியே மறந்துட்டு ஒரு வருஷம் பேசாமல் இருங்க. அதுக்கப்புறம் நேரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பண்ணிக்கலாம். மற்றபடி ஏதாவது அதிர்ஷ்டம்லாம் எனக்கு இருக்கா? வாடகை வருமானம்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் வாடகை ஏற்றி இப்போ போய் ஏற்றுட்டுமானா அவன் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பான். புரியுதுங்களா? அதனால் வாடகையெல்லாம் இந்த வருஷம் ஏற்றணும்னு போகவே போகாதீங்க, அது ஏறாது ஃப்ரெண்ட்ஸ். அதிர்ஷ்டம் இருக்கா? இப்போ நான் முழு வீடியோலையும் சொன்னது உங்களுக்கு இது நடக்காது அது நடக்காது அப்படி நடக்காதுன்னு தானே சொன்னேன். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் தான் நிறையா இருக்கோ தவிர அதிர்ஷ்டங்கிறது கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.